பாதுகாப்பு பொறுத்தவரை இது பக்கத்திலேயே தான் போலீஸ் ஸ்டேஷன், J3 கிண்டி போலீஸ் ஸ்டேஷன். 24 மணி நேரமும் இங்க எல்லா நேரத்திலையும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. 2000க்கும் மேற்பட்ட இந்த நோயாளிகள் டெய்லி வர்றாங்க. ஒவ்வொருத்தருமே வரும்போது இங்க ப்ரொடெக்டிவா தான் உள்ள வருவாங்க. இவர் ஒருத்தர் தனியா வந்தவர் டாக்டர் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு. இவர் ஏற்கனவே இங்க ஓபி சீட்லாம் இல்லாம வர முடியாது. ஏற்கனவே அவங்க மதருக்கு இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததால கியூமோ தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்ததால அவர் அட்டெண்டரா இங்க வந்து பழக்கமாயிருக்காரு. அதனால மத்தவங்களும் கூட இவர் ஏற்கனவே இங்க வரவர் தானன்ற மாதிரி விட்டுருக்காங்க. அப்போ இவர் ரூம்குள்ள அந்த டாக்டரை போய் பார்த்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. நானும் கூட பள்ளிக்கரணையில வேற ஒரு ஆய்வுல இருந்தப்ப எனக்கு ஓடி வந்து சொன்னாங்க. இயக்குனர் ஏதோ வடநாட்டு இளைஞன் சொன்னாங்க. அது தவறுதலா சொல்லப்பட்டது. வடநாட்டு இளைஞன் இல்ல, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், பெருங்கலூத்தூரை சேர்ந்தவர். அவர் பெயர் விக்னேஸ்வரன். இப்போ காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் பிடிச்சு வச்சிருக்காங்க. அவரை இன்னமும் கூட்டு போயிட்டு விசாரிக்க போறாங்க. இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி அவர் இங்க ஒரு 6 கியூமோதெரபி அவங்க மதருக்கு கொடுத்திருக்காங்க. அதுல அவர் திருப்தி அடையில, நுரையீரல் பாதிப்பு இந்த கியூமோ கொடுத்ததால வந்தது, அந்த மாதிரி ஏதோ வேற தவறுதலான ஒரு புரிதல் வந்திருக்கு. எந்த டாக்டருமே ட்ரீட்மெண்ட்ல வஞ்சனை பண்ண மாட்டாங்க. ஒரு மிக சிறப்பா, அது குறிப்பா இந்த மருத்துவமனையில புற்றுநோய் மருத்துவம்ங்கிறது ரொம்ப சிறப்பாவே பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த டாக்டர் பேர்ல பெரிய அளவிலான அபிப்பிராயம் எல்லாருக்குமே. நல்ல மருத்துவம் பாக்குறதுல அது மாதிரி. ஆனா இது தவறுதலான ஒரு புரிதல். வேற யாரோ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இந்த ட்ரீட்மெண்ட் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னதா சொல்றாங்க. அதனால அவர் கோபம் அடைஞ்சு குத்தம் தான் சொல்றாங்க. எனிவே இப்ப போலீசார் காவல்துறையினர் விசாரிக்கிறாங்க. நம்ம இணை ஆணையர் வந்திருக்காங்க, டிசி, ஏசி எல்லாமே இங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்களும் இணை ஆணையரும் ஆபரேஷன் தியேட்டர்ல பார்த்தாங்க. அவர் இப்ப நம்முடைய மரியாதைக்குரிய இயக்குனர் சொன்னது மாதிரி அவர் சேஃபா, இது வரைக்கும் சேஃபா இருக்காரு. ஏற்கனவே அவர் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டவர், பல்வேறு இது இருந்தாலும் கூட இப்போ பாதுகாப்பான நிலையில் உயிர் பாதுகாப்போடு இருக்கிறார். அது தொடர்ந்து கண்காணிக்கப்படும். இல்ல, கத்தி சின்னதா கத்தி பாக்கெட்டுக்குள்ள வச்சு எடுத்துடும் போது இது வரும்போது அது பெரிய ஆயுதமா இருந்தா இமிடியேட்டா டிடெக்ட் பண்ணிடுவாங்க. வேற எந்த இன்டென்ஷனோட வர்றவன் இங்க வேகமா வந்தான் இல்ல அது மாதிரி அதனா இருந்தா பரவாயில்ல. அவன் அட்டெண்டரா இருந்தவன், ஏற்கனவே இங்க தொடர்ச்சியா அட்டெண்டரா இருந்தவன் ஒரு வேகமா வெறித்தனமா கத்தின்னு ஓடி வந்தான்னா இங்க இருக்கிறவங்க தடுத்து நிறுத்த முடியும். போலீசாரும் இங்க எப்பவுமே இங்க இந்த ரோந்தில் இருப்பாங்க. அவன் இங்க ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் மாச கணக்கில் இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறான். 6 கியூமோதெரபி கொடுத்திருக்கிறான். அப்ப அட்டெண்டரா இங்கே இருந்தவன். இப்ப அதனால இங்க இருக்கிற மற்ற ஊழியர்கள் கூட ரொம்ப ஈஸியா விட்டுட்டாங்க. அவ்வளவுதான்.